எல்லா முத்ராக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ யோக முத்ரா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. Dance has so many things in it. It is not just an exercise, it is also an emotional understanding of a certain concept also. இந்த கோவிட் போது நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் செட், நான் கோவிட்க்கு அப்புறம் ஐ வென்ட் டு மை ஸ்கூல், ஐ ஸ்டடிட் இன் பத்மசேஷாத்ரி. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சோஷியல் ஒரு கேதரிங் இல்லாமல் குழந்தைகள் ஹேட் அ லாட் ஆஃப் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், சோஷியல் இம்பேலன்ஸ். ஏன்னா யார் ஃபேஸையும் பார்க்குறதில்ல, திருப்பி திருப்பி தேவர் லுக்கிங் அட் த ஸோ ஐ மீன் அவங்க ஸ்கூலுக்கு திருப்பி வந்தப்புறம் திஸ் அட்ஜஸ்டிங் பேக் டு அ சோஷியல் லைஃப் வாஸ் சச் அ ஹியூஜ் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கணும், கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கணும். ஏன்னா சினிமா பாட்டு நான் நிறையா பாடுறேன், பட் நான் முதல்ல கற்றுக்கிட்டது 25 வருஷத்துக்கு கிளாஸ், இப்பவும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் எப்படி நம்ம எதுலேயுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா? இதில் நீங்கள் கிளாசிக்கல் கற்றுக் கொடுக்கும்போது லாட் ஆஃப் டிசிப்ளின் ஒன்று வேணும் இல்லை? ஈஸியாக எதானு வந்தால் ஈஸியாக போயிடும். சும்மா யார் வேணாலும் இப்படிலாம் மூவ் பண்ணிகிட்ருக்கலாம். பட் இப்படி அரைமண்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காரு, இப்படியே பண்ணி இப்படி பார்த்து இப்படி பண்ணுன்னா அந்த ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சித்ரா விஸ்வேஸ்வரன் அம்மா. ஐ லேர்ன்ட் ஃபார் சம் இயர்ஸ். எனக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் பாட்டை விட, பட் ஐ டென்ட் பர்சியூ தேட். பட் இந்த மாதிரி பாடி டிசிப்ளின், மைண்ட் டிசிப்ளின், ஃபோக்கஸ், இந்த காலத்து பசங்களுக்கே ஃபோக்கஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாவம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, நம்மளுக்கே டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் ஒரு ஃபோனை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் இப்படி 1 மணி நேரம் போயிடுச்சா தெரியாது. யூ கான் த்ரூ ஸோ மெனி ரீல்ஸ், கான் த்ரூ ஸோ மெனி ஃபேஸ்புக். இட்ஸ் வெரி டஃப் ஃபார் டுடேஸ் சில்ட்ரன். ஸோ நீங்கள் இந்த யோகா, கிளாசிக்கல் டான்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்வரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஒரு வர்ணத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு 1/2 an hour உட்காரணுன்னா what kind of a focus is it இல்லையா? அந்த ஃபோக்கஸை if they apply to your education will be just a cup of tea. It will be very very easy. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, I have experience, I have benefited, my husband benefited, my children benefited from learning classical music. So definitely கிளாசிக்கல் மியூசிக் பண்ணால் உடனே ரியாலிட்டி ஷோவில் போய் நம்ம சினிமா பாட்டு பாடி அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக முடியாது. பட் லைஃப்பில் ஃபேமஸ் ஆகிறதும் காசு சம்பாதிக்கிறதும் இம்பார்ட்டண்ட் இல்லை. உங்கள் பசங்க நாளைக்கு பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக, மென்டலி இமோஷ்னலி ஸ்ட்ராங்காக சந்தோஷமாக இருக்காங்களான்றது தான் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இன் டுடேஸ் வேர்ல்டு. அதுவும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. அதனால் த இமோஷ்னல் கோஷன்ட் ஆஃப் அ சைல்டு சரியா இல்லைன்னா அது ஒன்று தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பண்ண முடியாது. இல்லட்டா இப்போ பாட்டு கூட பாட வச்சிடுறாங்க. அனுராதா ஸ்ரீராம் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பாட்டு வேணும்னா வந்துடும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். ஐ மீன் ஏஐ இஸ் பிகமிங் வெரி வெரி எஃபிஷியன்ட். அதனால் நம்ம குழந்தைகளை இமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆக்கிறது இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த விதத்தில் இந்த டீச்சர்ஸ் எல்லாமே த கைண்ட் ஆஃப் பர்சனல் அட்டென்ஷன் தே கிவ், தட் இஸ் த பிக்கெஸ்ட் வெல்த் எனக்கு தெரிஞ்சு. நம்ம குழந்தைகளோடு யாராவது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால தான் தாத்தா பாட்டி நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு இல்லையா? தே ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் them. பட் as parents also, spending time with your children should be the greatest priority. You can make tons of money, but it will be too late to impart good values to them. So every day, as a matter of fact, எனக்கு என்னோட இண்டஸ்ட்ரிக்கு நான் ஒரு பெரிய கும்பிடு. ஏன்னா ஐ வாஸ் அ ஒர்க், வீட்டில் தான் இருப்பேன், ரெக்கார்டிங் இல்லை கச்சேரி இல்லைன்னா ஒரு பிடிஏ மிஸ் பண்ணதில்லை, ஒரு ஆனுவல் டே மிஸ் பண்ணதில்லை. ஒரே ஆனுவல் டே லேட்டாக போனேன், அது போஸ்ட்மேனாக என் பையன் நின்னானா அதை பார்க்கல. இப்போவும் சொல்லுவான் அதை, அன்றைக்கி போஸ்ட்மேன் நீ மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணா, அது ஐ வாஸ் அ லிட்டில் லேட் பிகாஸ் ஐ வாஸ் கம்மிங் ஃப்ரம் சம்வேர். பட் ஐ திங்க் ஐ won't have it any other way. ஏன்னா உங்கள் குழந்தைய பெற்றுக்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை, அந்த குழந்தையோட ஒவ்வொரு ஸ்டேஜில் அது எப்படி க்ரோ ஆகுது, இன்னும் வாட் ஆல் தே கோ த்ரூ. இன்னைக்கு கூட என் பசங்க 2 பேரும் அப்ராடில் படிக்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா ஐ வில் ட்ராப், எக்ஸப்ட் ஷூட்டிங் டே மாத்திரம் என்னால் அதை பண்ண முடியாது, ஏன்னா ஐ எம் தேர். பட் மற்ற எந்த நாள் என்னை கூப்பிட்டாலும் ஐ வில் ஜஸ்ட் ட்ராப் எவ்ரி திங் அண்ட் ஐ டாக் டு தெம் ஃபார் அன் ஹவர். பிகாஸ் வெளியூரில் படிக்கிறாங்க, ஏதோ தே ஹாவ் சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் வெளியூரில் போய் நின்று படிக்கிறதுலாம் நல்லா படிக்கிறாங்க. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். அங்கே படிக்கிறது இஸ் நாட் த பிக்கெஸ்ட் திங். லைஃப் சேலஞ்சஸ் இல்லை, ரூம்மேட்ஸு, அது இது கல்ச்சுரலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஸோ பி அவைலபிள் ஃபார் யுவர் சில்ட்ரன் இமோஷ்னலி வென்எவர் தே நீட் யூ. அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் யூஆர் இன் அ வெரி வெரி இன் குட் ஹேண்ட்ஸ். யுவர் சில்ட்ரன் ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஐ தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி ஏதாவது ஒரு பாட்டுக்கிட்டு பாட சொல்ல மாட்டீங்களா?
இல்லை அரவிந்துக்கு வேலை தானே கொடுக்கணும். அது எல்லாரையும் வேலை இல்லை மேம். நீங்கள் வந்து இவ்வளோ பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் அப்படியே ஆழ்ந்து உள்ளே போயிட்டேன். நீயா நான் நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஜூம்பாவா கிளாசிக்கல் டான்ஸா அப்படின்னு சொல்லி. பட் எல்லாமே கற்றுக்கணும். பட் ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் எதை வேணாலும் கற்றுக்கலாம். இது இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கு தேவையான பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு போய் சேருது. பிகாஸ் டுடே வந்து நீங்கள் யார் பாட்டு தெரியுமோ தெரியாதோ சும்மா ஏதான ஒரு ரீல் போட்டாங்கன்னா வைரல் ஆகிடுது. அப்புறம் ஒரு வாட்டி ரியாலிட்டி ஷோவில் பாட்டு பாடுன்னா உலகம் முழுக்க 1 மில்லியன் வியூஸ் வருது. ஸோ இந்த குழந்தை நிஜமாவே நினைக்கிறது நான் ரொம்ப பெரிய ரீச் பண்ணிட்டேன் போல இருக்கு ஏதோ லெவல் அப்படின்னு. எனி நாலேஜ் சிஸ்டம் இஸ் அன் ஓஷன் இல்லையாங்க. பாட்டு எனக்கு வந்து இப்போ கூட கட்டுறது கை மண்ணளவு தான், கல்லாதது எப்போவுமே உலகளவு தான். அதை நம்மளால் கேப்சரே பண்ண முடியாது. இந்த வேல்யூ நம்ம பேரண்ட்ஸ்க்கு இல்லைன்னா குழந்தைகளுக்கு வராது. இத்தோண்டு பண்ண விஷயத்த பெருசாக எங்கள் அம்மா நான் இவ்வளோ நல்லா பாடி நான் 12 வயசுலேருந்து கச்சேரி பாடியிருக்கேன். அப்போ கூட எங்கள் அம்மா நல்லா பாடினேன்னு வாயில் வராது. எங்கள் குருவும் அப்படின்வாங்க. அதனால எனக்கு இட் வாஸ் ஆல்வேஸ் எனக்கு அவங்க வாயிலேருந்து எனக்கு வரணும் அப்படின்னு இட் வாஸ் புஷிங் மீ ஆல்வேஸ். இப்போலாம் கொஞ்சம் பண்ணல ஐயோ இந்த மாதிரி இப்போ சக்கரை குழந்தை அப்படி கண்ணுக்குட்டி இல்லை இட்ஸ் குட். பட் யூனோ ஹாவ் அ ரியலிசம் வேணும் குழந்தைக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ ஏற்றி வைப்பீங்க, நாளைக்கு வெளியில் போனால் சரியா நாங்கள் ரியாலிட்டி ஷோல்னா பிச்சில் வைக்கிறோம், இங்கே சேரல மேலே போகலை அதை பண்ணலை. இட் இஸ் நாட் ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிட்டிசிசம் வந்து அடல்ட்ஸ்க்கே முடியாது. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை சீக்கிரமே ரியாலிட்டி ஷோக்கு படுத்தாதீங்க. 10 பேர் உங்கள் குழந்தைய பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு அது வேணுமா? இது நம்மளுக்கே ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ டான்ஸ் ஆடினவங்க பேரண்ட்ஸே கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு இது இன்னும் கொஞ்சம் கூட கரெக்டாக பிடிச்சிருக்கலாம், இந்த பாஸ்டர் சரியாலே எப்படின்னு நான் உட்காந்து போட்டு வச்சேன்னா அவங்களுக்கு நான் ஆடணுமா வேண்டாமான்னு லைஃப்பில் ஒரு டவுட் வருமா வராதா? நாங்கள் when you put your children in front of people, அவங்களுக்கு இவங்க தான் ஐடல்ஸ். அவங்க என்ன சொன்னாலும் இவங்களுக்கு வேத வாக்கு. அவங்க வந்து இது உங்களுக்கு வராது, சின்ன வயசில் ஏதாவது ஒன்று வராதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இட் கோஸ் அ வெரி லாங். அன்னைக்கு சொன்னது மறக்க மாட்டாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க சொல்லிட்டா அது இன்னும் கஷ்டம். Why let your children be judged by 1,000 people or millions of people? Any material you put on, நீங்கள் சோஷியல் பிளாட்ஃபார்மில் எதை போட்டாலும் பாட்டு தெரியுமோ தெரியாதோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது அதை குழந்தை பார்த்து நீ அதை பற்றி கவலைப்படாதுன்னா எப்படி? நீங்கள் தானே ஒரு பாட்டை போட்டு உங்கள் கமெண்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு பகுன்றது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் டோன்ட் வரி அபவுட் இட். நீங்கள் ரியாலிட்டி ஷோவில் இருக்கிறச்ச மில்லியன் வியூஸ் வரும். அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோ வெளியில் வந்தப்புறம் தனியாக ஒரு போஸ்ட்டு போட்டால் அதுக்கு 1000 வியூ வரத்துக்கே ரொம்ப டைம் ஆகும். தீஸ் ஆர் ஆல் த ரியாலிட்டிஸ். ஸோ நல்ல ஒரு வித்தையை கற்றுக்க வைங்க உங்கள் சில்ட்ரனை. அவங்களுக்காக அதில் ஒரு ரொம்ப ஆசை வந்து பேஷன் வந்ததுன்னா எக்ஸ்போஸ் தெம் ஒன்லி ஆஃப்டர். இஃப் யூ எக்ஸ்போஸ் தெம் வெரி ஏர்லி தே வில் நெவர் லேர்ன் த சப்ஜெக்ட் ப்ராப்பர்லி. ஏன்னா இப்போவே வந்துருச்சே, இப்போவே கிடச்சிருச்சே, இப்போவே மில்லியன் பீப்புள் பார்க்குறாங்க, இப்போவே எல்லோரும் ஃபேமஸ், இப்போவே அதுன்னா anything that comes quick will go quick. If you want a long lasting value for life, you have to put in 10,000 hours. I watch a lot of tennis, and I remember that 10,000 hours at least minimum you have to put in something which you say you like very much. illata passion mannangattiin pesada adha patti daily எழுந்து அதுதான் சிந்தை. ஸோ யூ ஹேவ் டு. இந்த வேல்யூ பேரண்ட்ஸுக்கே கிடையாது எனக்கு தெரிஞ்ச பாதி பேருக்கு. ஏன்னா அவங்களும் டிவியில் வராங்களே. ஸோ அவங்களையும் எல்லாரும் பார்த்து நான் உங்களை டிவியில் பார்க்குறேன்னே உடனே அவங்களுக்கு it is a lot of pressure for your children if they have to every week they have to live up to the expectations of so many people. Why? சைல்டுஹுட் தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். நான் என்ன சொன்னேன், நான் நல்ல ரவுண்டாக இருப்பேன், நல்ல புஷ்குன்னு 10 டிஃபன் பாக்ஸை சாப்பிடுவேன். ஸ்கூலில் போனால் எல்லாரோட டிஃபன் பாக்ஸையும் சாப்பிடுவேன். கவலையே கிடையாது, பாட்டு தவிர வேறு எதுவுமே மைண்டில் ஓடினது கிடையாது. பட் வாட் இஸ் டு கம் டு யுவர் சைல்டு வில் கம் டு இட். டோன்ட் ஃபோர்ஸ் தெம் இன்டு எனிதிங். அவங்க நல்லா படிக்கணும், ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்களும் அவங்கள கீப் மேக்கிங் தெம் லேர்ன் ஃபார் அ லாங் டைம். அவங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ, எல்லாருக்கும் பாடணும்னு இல்லை, எல்லாருக்கும் டான்ஸ் ஆடணும் இல்லை, ஒருத்தருக்கு வரைவாங்க, ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லெட் தெம் டூ வாட் தே லவ் டு டூ அண்ட் let them be free and be able to pursue that. Most important for children. Yeah.